வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான ஒரு முட்டை போண்டா தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இலகுவான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒரு சில பொருட்களை சேர்த்துத்தேன். வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். உருளைக்கிழங்கு 3 நான் அவிச்சு எடுத்திருக்கிறேன். அதை கேரட் துருவரையில் துருவி எடுத்திருக்கிறேன். பாருங்கள். அதுக்கு பிறகு வெங்காயம் ஒன்று நறுக்கி எடுத்திருக்கிறேன். கிரீன் ஒனியன், பச்சை மிளகாய். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் ஒன்றோடு நல்லா கொஞ்சம் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கையால் பிசையக்கூடாது. கையால் பிசைஞ்சால் எல்லாம் களி மாதிரி வந்துடும். கரண்டி யூஸ் பண்ணுறது நல்லது. கிரீன் ஒனியனும் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன். அதனோட கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பமில்லை போட்டு இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஏதாவது நாங்கள் சிற்றுண்டி சாப்பிடணும் போல் இருந்தால் ஒரு மாலை நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்து கொடுக்குறது தான் நல்லது. வீட்டில் செய்து சாப்பிட்றது தான் நல்லது. கடையில் வாங்கி சாப்பிட்றது நல்லதல்ல. தவிர்த்து கொள்ளணும். இப்போ நாங்கள் அதுக்கேற்ற கொஞ்சம் காரம் சேர்த்துக்கொள்வோம். நான் கட்டத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், சின்ன சீரகம் சேர்த்துருக்குறேன். இப்போ உரப்பு கூடுதலாக வேணுமெண்டா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு முட்டை நான் 3 முட்டை அவிச்சு எடுத்துருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணுவோம். கை போடக்கூடாது. கை போட்டால் எல்லாம் களியாயிரும். இப்போ உப்பு சேர்த்துக்கொள்வோம். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உருண்டையாவோ தட்டையாவோ எப்படி தேவையோ அந்த வடிவத்துக்கு நான் உருட்டி எடுத்துருக்கிறேன். பாருங்கள். இதை இப்போ நான் மாவு கரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாவில் கோர்ன்ஃப்ளவர் 2 கரண்டி, கடலை 3 கரண்டி, கோதுமை இது உப்பு சொட்டு போட்டு திக்காக கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ பைத்தம் பலகாரம் சுடுற மாதிரி அந்த மாவில் துவச்சி எல்லாத்தையும் நாங்கள் இப்படியே பொரிச்சு எடுப்போம். இப்போ இந்த எண்ணெயை நாங்கள் பொரித்து போட்டு அந்த மீதமான எண்ணெயை நாங்கள் வடித்து எடுக்கக்கூடாது. இன்னொரு நாளைக்கு பாவிக்கக்கூடாது. அது எங்களுக்கு ஒரு நோயை கொண்டு வரும். அப்போ அதனால் நாங்கள் பொரியல் வேலை எதுவும் செய்யும் போது அளவாக எண்ணெய் விட்டு பொரிக்க வேணும். மீதமாக இருந்தால் வீசிட வேணும். அதை திரும்ப நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பொரித்த எண்ணெயை 2 நாளைக்கு 1 நாளைக்கு வச்சு நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் எங்களுக்கு நோய் வரும். அதை தவிர்த்து கொள்ளணும். இப்போ நாங்கள் எல்லா முட்டை போண்டாவையும் பொரித்து எடுப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதை மாதிரி பொரித்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூவில் தான் நாங்கள் வைக்க வேணும். அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூவில் போயிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு பிளேன் டீ கூட சாப்பிட நல்லா இருக்கும். ஒன்று சாப்பிட்டா போதும் போல இருக்குது. எல்லாம் பெருசாக தான் இருக்குது. பாருங்கள் பொரிச்சு எடுத்துட்டேன். கடலை சேர்த்துருக்கிறபடியாக கொஞ்சம் மேலால் மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.